மேட்ச் நம்பர் 17 சென்னை வெஸ்ட் டெல்லி. இது இன்னைக்கு சென்னையில் நடக்குது. இது வரைக்கும் இவங்க 2 பேரும் 30 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் சென்னை பார்த்தீங்கன்னா 19 மேட்சும், டெல்லி பார்த்தீங்கன்னா 11 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஏன்னா சென்னை ஸ்பின்னுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிக ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளிஸிஸும் ரச்சின் ரவீந்திராவும் தான். ஏன் அப்படின்னா ஃபேப் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அகேன்ஸ்டாக நிறைய டைம் விளாண்டுருக்காரு. இந்த பிச்சில் நிறைய டைம் கேம் விளாண்டுருக்காரு. ஸோ அதனால அவர் அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் யாருமே ஃபார்மில் இல்லை, ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் நிறைய ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு நூர் அகமதும் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேருமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பின் நல்லா ஈடுபடும். ஸோ சென்னையில் நூர் அகமதும் டெல்லியில் குல்தீப் யாதவும் நல்லா பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பிச்சை பொறுத்த அளவுக்கு சென்னை பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஸ்பின் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் ரன்னு பார்த்தீங்கன்னா 150 180 வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு 70%, சிஎஸ்கேக்கு 30%. என்னதான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தாலுமே அவங்க பேட்டிங் லைனப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. சென்னை ஜெயிக்க ஒரே வாய்ப்பு என்னென்னா அவங்க டாஸ் ஜெயிச்சு டெல்லியை பார்த்தீங்கன்னா கம்மி ரனில் ஆல் அவுட் பண்ணும். அப்படி பண்ணாங்க இல்லை கண்டெயின் பண்ணி கம்மி இருந்து அடிக்க விட்டாங்க அப்படின்னா சென்னை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஐபிஎல் முடிகிற வரைக்கும் மேட்ச் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.